ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வரப்போகிற டிஎன்பிசி எக்ஸாமுக்கு பொது தமிழ் வீடியோ அதை சார்ந்த ஒரு வீடியோ தான் இது. பொது தமிழில் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை பாட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பாட்டாக பிரிச்சிருப்பாங்க. பகுதியா பகுதி. அதில் பகுதியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கலாம். பகுதியா வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் சாப்டர். இலக்கணத்தில் நம்மளுக்கு 20 டாப்பிக்காக டிஎன்பிசியில் சிலபஸில் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த 20 டாப்பிக்குமே என்னென்ன டாபிக் நம்ம டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்த டாபிக் கீழே கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்க, ஒரு ஃபுல் ரிவிஷன், மாடல் ரிவிஷன் தான் இது. ஓகே, வாங்க கொஸ்டினுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிலபஸ்ல என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ்ல என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பொருத்துதல். அதுல பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இப்போ பொருத்துதல்ல பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்னா நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல எல்லா செயலுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டினை வந்து கேள்வி கேட்பாங்க. அதுல பொருத்துதல் அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பொறுத்துக அந்த ஆற்றல் இருக்கும், இல்ல சிங்கிள் வந்து பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பறவை. இந்த பறவைக்கான சொல்லுக்குரிய பொருள் கேட்கறாங்க. நம்மளுக்கு வந்து சின்ன ரை கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கணும். சின்ன ரை கொடுத்துருக்காங்க, சின்ன ரா கொடுத்துருக்காங்க. அப்ப சின்ன ரா பாத்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பறவை. ஆன்சர் வந்து கடலை குறிக்கும். இதே நம்மளுக்கு பெரிய ரா கொடுத்துருந்தாங்கன்னா பறவையில பெரிய ரா கொடுத்துருந்தாங்க, இந்த ரா எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பறக்கிற பறவையை குறிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அதுல வந்து சொல்லும் பொருளும் வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின்ல நம்மளுக்கு டிஎன்பிசில மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த சொல்லும் பொருளும். ஏன்னா அந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் வந்து சிலபஸ்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இப்போ மேதினா எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேதினா எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எருமையை குறிக்கும். மேதினா எதை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா எருமையை குறிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மூணாவது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ இது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர் வரும். அப்போ மேதினா எதை குறிக்குன்னா எருமையை குறிக்கும். தரலனா எதை குறிக்குன்னா முத்து. பகடனா வந்து பாத்தீங்கன்னா எருமை கடா. மேதினா எருமை, பகடனா எருமை கடா, கோடுனா குளக்கரை. ஓகேங்களா, கோடுனா குளக்கரை. அப்ப ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் இருக்கு. செகண்ட் கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் பாருங்க. மூணாவதும் அந்த சொல்லும் பொருளை சார்ந்த ஒரு கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின் மேக் பண்ணிருக்கலாம். எப்படின்னா பொருந்தாத இணையை கண்டறிக்க. சொல்லும் பொருள் வந்து கரெக்டா 3 ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா பொருந்திருக்காது. அப்போ என்ன பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ விரிச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரிச்சுனா என்னன்னு பாத்தீங்கன்னா நற்சொல் கேட்டல் அர்த்தம். அப்ப நற்சொல் கேட்டல் இது கரெக்டா இருக்கு. நேமினா என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கரம், இதுவும் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சுவல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சுவல்னா மார்பு கிடையாது, இது தப்பு. நம்மளுக்கு வந்து தோல்னு அர்த்தம். கோடுனா என்னன்னு பாத்தீங்கன்னா மலை, இதுவும் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் சுவல். ஏன்னா பொருந்தாத இணையம் கேட்டிருக்காங்க. அப்ப சி ஆப்ஷன் வந்து சுவல்னா மார்பு, இது ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சாப்டர். இப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல என்னன்னு கொடுத்துருப்பாங்க, 2 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு சொல்லும் பொருளும், இன்னொன்னு புகைப்பெற்ற நூலாசிரியம். இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த நூலாசிரியர் பாத்தீங்கன்னா எதுல இருந்து எது வரைக்கும் பார்ப்பாங்க, சங்க காலத்த இலக்கியத்துல இருந்து இப்ப இருக்கிறவங்க வரைக்கும் எதை வேணா நம்மளுக்கு எடுத்து ஒரு மேட்ச் மாதிரி கொடுத்துட்டு கேட்கலாம். அப்போ நூலாசிரியர் போத்தணும். இப்போ நூலாசிரியர் போத்தனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, பொன்னாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, இதெல்லாம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல். அதை மொத்தம் ஆற்றுப்படை நூல் வந்து 5 இருக்கு. அந்த ஆற்றுப்படை நூல் 5ல நம்ம வந்து இங்க 4 மேட்ச் பலங்களை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்ப பார்க்கலாம். சிறுபானாற்றுப்படை இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிறுபானாற்றுப்படையோட ஆசிரியர் வந்து நல்லூர் நத்தத்தினார். அப்ப ஆப்ஷன்ல ரெண்டாவது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கு, ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் திருமுருகாற்றுப்படை எதை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படை எழுது. நெக்ஸ்ட் பொருநாடாற்றுப்படை யார் எழுதிருப்பாங்க பாத்தீங்கன்னா முகத்தாம கன்னியா. நெக்ஸ்ட் பெருமானாற்றுப்படை யார் எழுதிருப்பாங்க பாத்தீங்கன்னா கடிலூர் உத்திர கன்னடா. அப்ப பெருமானாற்றுப்படை வந்து கடிலூர் உத்திர கன்னடா எழுதியிருக்காரு. கடிலூர் உத்திரகன்னா 2 நூல் எழுதிப்பாரு. ஒன்னு பெருமானாற்றுப்படையும், நெக்ஸ்ட் இன்னொன்னு பட்டினப்பாளையம் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி நக்கீரர் வந்து பாத்தீங்கன்னா 2 பாட்டு எழுதிருப்பாங்க. ஒன்னு வந்து நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படையும், இன்னொன்னு நெடுநெல் வாடை அதையும் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் முல்லைப்பாட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நப்புதனார் எழுதியிருப்பாரு. முல்லைப்பாட்டை வந்து நப்புதனார் எழுதியிருப்பாரு. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லியிருப்பாங்க. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம குறிஞ்சி வந்து கபிலர் எழுதியிருப்பாரு. குறிஞ்சிப்பாட்டு கபிலர் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி மாங்குடி மோதனார். அவ்வளவுதான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே நூலாசிரியர் பொறுத்ததுல இது ஒன்று பார்க்கலாம். நூலாசிரியர் பொறுத்ததுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் இதுல என்ன எழுதிருப்பாங்க பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் திருவெம்பாவை. திருப்பாவை வந்து ஆண்டாள் எழுதிருப்பாங்க. திருவெம்பாவை மாணிக்க வாசகர் எழுதிருப்பாங்க. அந்த திருப்பாவை தவிர கன்னிப்பாவை வந்து யார் எழுதிருப்பாங்க, சேசுராசா எழுதிருப்பாரு, இறையரசு. ஓகேங்களா, அப்ப மாணிக்க வாசகர் என்ன எழுதிருப்பாங்க, திருவெம்பாவை. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு 3வது ஆப்ஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஏல இருக்கு. நெக்ஸ்ட் நம்பியாண்டார் நம்பி எதை எழுதிருப்பாரு பாத்தீங்கன்னா திருத்தொண்டர்
திருவந்தாதி. நம்பியாண்டார். நம்பின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது மொத்த நூலையும் அந்த வியாபாரம் அந்த பண்ணி திருமொழி தொகுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. அவர் வந்து என்ன எழுதிப்பாங்க, திருத்தொண்டர் திருவந்தாதி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுந்தரர், திருத்தொண்டர் தொகை. இந்த திருத்தொண்டர் தொகையை பேஸா வச்சுதான் வந்து நம்மளுக்கு திருத்தொண்டர் தொகை மூல நூலை வச்சு மெயினான நூலை வச்சு நம்மளுக்கு என்ன எழுதிருப்பாருன்னா சேக்கியர் வந்து திருத்தொண்டர் புராணம் எழுதிருப்பாரு. அப்ப சேக்கியர் எதுன்னு பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணத்துக்கு வேறு பேர், அதாவது சேக்கியர் வச்ச பேர் என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருத்தொண்டர் புராணம். இது வந்து நம்ம சொல்லுவோம்னா பெரிய புராணம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நூலாசிரியர். இது வந்து பொறுத்து சொல்லி இன்னொரு மேட்ச் தான் ஃபாலோயிங். இதுல பாத்தீங்கன்னா பாண்டியன் பரிசு. பாண்டியன் பரிசு யாரு எழுதிப்பாங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாரதிதாசன். சீல இருக்கு பாண்டியன் பரிசு பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசை ஜோதி வந்து யாரு எழுதிப்பாங்க பாத்தீங்கன்னா கவிமணி. சங்கொலி யாரு எழுதிப்பாங்க பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா, இது வந்து நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல இந்த 2 டாபிக் இருக்கு. நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல 2 டாபிக் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் பார்க்கலாம். செகண்ட் டாபிக் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்பு அறிதலும். அதுல என்னன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அதுல சப் டாபிக்கா என்னன்னு கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் வந்து சப் டாபிக்கா கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் என்னன்னு பாருங்க, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார்? அப்போ இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்னா இது மாதிரி யாரு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வரும். அப்ப மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்துல் ரஹ்மான். ஆன்சர் வந்து அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, இதே டாபிக்ல தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுவர் யார்? தொண்டர் சீர் பரவுவார் வந்து போற்றப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சேக்கியார். தொண்டர் சீர் பரவார்னு இவருக்கு வந்து ஏன் இந்த பட்டம் வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேக்கியார் வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்துல மொத்தம் 63 நாயன்மார்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருப்பாரு. அந்த சிவனடியார்கள அவங்களோட வரலாறு சொல்லிட்டு அந்த தொண்டர்களோட பெருமையை பரப்புறதுனால அவர் வந்து தொண்டர் சீர் பரவான்னு பட்டம் வந்துச்சு. ஓகேங்க, தொண்டர் சீர் பரவான்னு யார் பாத்தீங்கன்னா சேக்கியார். நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க, திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான். திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என அழைக்கப்படுவர் யார்? ஆன்சர் வந்து திரிகூடர் அசப்ப கவிரார். ஆன்சர் திரிகூடர் அசப்ப கவிரார். ஏன் அவர் வந்து திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வானா அங்க வந்து அந்த பணி செஞ்சிருப்பார். திருக்குற்றாலநாதர் கோவில்ல திரிகூடர் அசப்பர் வந்து பணி செஞ்சிருப்பார். அதனால திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வானே அப்படின்னு சொல்றோம். திரிகூடர் அசப்ப கவிராரு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து அடைமொழியால். அந்த செகண்ட் டாபிக்ல சப் டாபிக் வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அது வந்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மனநூல் என அழைக்கப்படும் நூலின் ஆசிரியர். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மனநூல் அப்படின்னா என்னன்னு தெரியும். மனநூல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி தான் வந்து மனநூல்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி ஏன் மனநூல் சொல்லுவாங்கன்னா சீவக சிந்தாமணியில பாட்டுடைய தலைவனான சீவகன் வந்து மொத்தம் 8 பெண்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு, மனம் பண்ணிருப்பாரு. அதனால அதுக்கு வந்து மனநூல்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கும். அப்ப மனநூல் இது எழுந்து யாருன்னு பாத்தீங்கன்னா திருத்தக்க தேவர். ஓகேங்களா, நம்மளுக்கு சீவக சிந்தாமணி வந்து திருத்தக்க தேவர். ஓகே, நெக்ஸ்ட் முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிங்க. முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி அப்படின்னு எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அற உர கோவைதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா முதுமொழி காஞ்சின்னு சொல்றோம். ஓகேங்களா, முதுமொழி காஞ்சி வந்து அற உரை கோவைன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நெஞ்சாற்றுப்படை. நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க, நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு எழுந்து வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா 40 நாள் 10 பாட்டு நூல்ல ஒரு நூல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மூணாவது டாபிக் போறோம். அப்ப 2 டாபிக் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் பகுதி ஆல 2 டாபிக் முடிச்சிட்டோம். மூணாவது டாபிக் பாத்தீங்கன்னா பிரித்தெழுது. மோஸ்ட்லி நம்மளுக்கு பிரித்தெழுது சேர்த்தெழுது கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அதுல நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல பிரித்தெழுதுனே கொடுத்ததுனால மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படின்னா பிரித்தெழுது வந்த மாடல்ல தான் கொஸ்டின் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருட்டன்று. பொருட்டன்றுன்னு ஃபர்ஸ்ட் அதை வந்து பிரிக்க சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம பாத்தீங்கன்னா பொருட்டு கூட்டல் அன்று. இது மாதிரி நம்ம கொஸ்டின் பிரிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான மீனிங் வரணும், அந்த மீனிங் மாறக்கூடாது. ஓகேங்களா, பொருட்டு கூட்டல் அன்று ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுக்கு தவறான பிரித்தலை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப 3 வந்து கரெக்டா பிரிச்சிருப்பாங்க, 1 மட்டும் தப்பா பிரிச்சிருப்பாங்க. 5 காப்பியம். இது எப்படி பிரிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 5 கூட்டல் பெரும் கூட்டல் காப்பியம். ஓகேங்களா, 5 கூட்டல் பெரும் கூட்டல் காப்பியம். இதுல இருந்து ஒரு சில டவுட் எல்லாம் பெரும்ன்றது பெருமை வரலாமா அப்படின்னு சொல்ல டவுட் எல்லாம். இதுல வந்து 5 காப்பியம்னா ரொம்ப பெரிய காப்பியங்கள் அர்த்தம். பெரும் அப்படின்ற பதில் பெருமைன்னு பாத்தீங்கன்னா அதோட மீனிங் வந்து மாறி போகுது. அதனால பெரும் தான் வரும். இது கரெக்டான ஆன்சர். 5 காப்பியத்துல இது ஃபர்ஸ்ட் கரெக்ட். எம் தமிழ்னா இதுல வந்து எப்படி பிரிக்கணும்னா எம் கூட்டல் தமிழ்னா அப்படின்னு பிரிச்சிருக்கணும். இந்த இடத்துல ஏன் வரக்கூடாது, எம்னு வந்திருக்கணும். அதனால இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தப்பு. செகண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் செந்தமிழ் செல்வி. செந்தமிழ் செல்லின்னு சொல்றாங்க. செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்லி, இது கரெக்ட்.
நெக்ஸ்ட் நல்லொளி திங்கள். நல்லொளி திங்கள்னா நன்மை கூட்டல் ஒளி கூட்டல் திங்கள். இதுவும் கரெக்ட். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தவறான ஒன்றை தேர்ந்தெடு. அப்போ ஆப்ஷன் பி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க. மூணாவது கொஸ்டின் வந்து சேர்த்து எழுதுக. இப்ப இது மாதிரி ஒரு சில நேரத்துல கேட்கலாம். சேர்த்து எழுதுக வாசல் அலங்காரம். இதுல இருக்கிற லாஸ்ட் இன்னும் இது லாபம் சேர்ந்தா நம்மளுக்கு என்ன மாறும்னா லாபம் மாறும். ஓகேங்களா, லாவா மாறிச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா வாசல் அலங்காரம். 2 லா வர மாதிரி வரும். ஆல்ரெடி இங்க ஒரு லா இருக்கு, புதுசா ஒண்ணு வந்தது. அப்போ வாசல் அலங்காரம் ஆன்சர் வரும் ஆப்ஷன் சி. இதோட பாத்தீங்கன்னா அந்த பிரித்து எழுது அந்த டாபிக் வந்து பாத்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் இங்க வந்து என்ன பண்ணோம்னா புக்ல 6 to 12 எங்க இருந்தோம்னா எந்த லைன்ல இருந்தோம்னா ஏதோ ஒரு லைன் கொடுத்துட்டு அதுல இருக்கிற ஒரு சொல்லு கொடுத்துட்டு அதுக்கான பொருளை தெரிஞ்சாதான் அதுக்கான நம்ம வந்து எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விசனம். விசனம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் மீனிங் வந்து கவலை. ஆனா ஆன்சர் வந்து என்ன கேக்குறாங்க, எதிர்ச்சொல் கேக்குறாங்க. அப்ப கவலைக்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஓகேங்களா, விசனத்துக்கு எதிர்ச்சொல் வந்து மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, புனையிலும் புல்லனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேக்குறாங்க. அப்ப இதுல புல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா புல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆக்சுவல் மீனிங் வந்து தாழ்ந்த. அப்ப அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா மேலான. ஆன்சர் வந்து மேலான. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க, அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் என்ற அடிக்கோடிட்ட சொல்லுக்கு எதிர்ச்சொல் கண்டது. அப்ப அல்லில் ஆயினும் எதிர்ச்சொல் கேக்குறாங்க, அடிக்கோடிட்ட சொல். இந்த அல்லில் ஆயினும் அல்லில் அதுல இருந்து அல்லுனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து இரவு. சொல்லும் பொருள்னா இரவு. ஆனா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்போசிட் இரவுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா பகல். ஆன்சர் வந்து பகல் வந்து ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட பாத்தீங்கன்னா இந்த பிரித்து எழுத முடிஞ்சு. நெக்ஸ்ட் 5வது சாப்டர் நம்ம சிலபஸ்ல இலக்கணத்துல 5வது சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பொருந்தாத சொல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஒரு 4 வேர்டு கொடுத்திருப்பாங்க, அந்த 4 வேர்டுல ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருந்தா இருக்கும், அது எதை வேணா கொடுக்கலாம். அப்ப பொருந்தாத சொல்லு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீரம், மரம், கோழை, வலி. இதுல பாத்தீங்கன்னா வீரம்ன்றது வீரத்தை குறிக்குது, மரம்னாலும் வீரத்தை தான் குறிக்கும், மரம்னாலும் வீரம் தான் குறிக்கும். நெக்ஸ்ட் வலினாலும் எதை குறிக்கும்னா வீரத்தை தான் குறிக்கும். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் வித்தியாசமானது என்னன்னு பாத்தீங்கன்னா கோழை. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோழை ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பாருங்க, அதே பொருந்தாத சொல்லுல பொருந்தாத ஒன்று கண்டறிய. ஆசு கவி, வித்தார கவி, புரட்சி கவி, மதுர கவி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து புரட்சி கவி இதான் ஆன்சர். புரட்சி கவி வந்து யார சொல்லுவாங்கன்னா பாரதிதாசனை சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் ஆசு கவின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பாடணும்னே பாடிடுவாரு ஆசு கவி. மதுர கவினா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓசை நயமிக்க பாடுபவர். நெக்ஸ்ட் வித்தார கவின்னு பாத்தீங்கன்னா தொடர் நிலை செய்யல அமைத்து பாடுவர். இதெல்லாம் சித்திர கவின்னு ஒண்ணு இருக்கு. சித்திர கவி யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லணி அமைத்து பாடுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பார்க்கலாம், பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் கண்டறிக. இதுல இருந்து பாத்தீங்கன்னா 4 வேர்டு இருக்கு, கப்பல், அம்பி, ஆயில், திமில். இதுல வந்து கப்பல், அம்பி, திமில் இது எல்லாமே எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கப்பலை குறிக்குது. ஆனா ஆயில்ன்றது மட்டும் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடலை குறிக்குது. அப்ப பொருந்தாது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயில். இதோட பாத்தீங்கன்னா அந்த சாப்டர் க்ளோஸ். நெக்ஸ்ட் 6வது பாட்டு பாருங்க. 6வதுல வந்து பிழை திருத்தம். இதுக்குள்ள நிறைய சப் டாபிக் இருக்கு. அப்ப பிழை திருத்தத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சந்தி பிழை நீக்குதல். சந்தி பிழை நீக்குதல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வல்லின மிகும் இடங்கள் குறித்து சரியான ஒன்றை தொடரை தேர்ந்தெடுதா இல்ல சரியற்ற ஒன்றை தேர்ந்தெடுதான்னு பாருங்க. கொஸ்டின் நல்லா பாக்கணும். கொஸ்டின் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா சரியற்ற தொடர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 3 வந்து கரெக்டா இருக்கும், 1 மட்டும் தப்பா இருக்கும். அப்படி என்னன்னு பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினமிகும். இது வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா கரெக்ட். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினமிகும். மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி நன்னூல் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா நன்னூல்ல 15 முன்னுல 42 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அது எல்லாத்துலயும் பக்கத்துல வந்து வல்லினமிகும். நெக்ஸ்ட் 6ஆம் வேற்றுமை விரி. நல்லா பாத்துங்க, விரினா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா தொடர்னு அர்த்தம். விரினா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா தொடர்னு அர்த்தம். 6ஆம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகுமான்னு பாத்தீங்கன்னா மிகாது. இது வந்து தப்பு. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். 6ஆம் வேற்றுமை தொகையில 6ஆம் வேற்றுமை தொடர்ல மிகாது, ஆனா 6ஆம் வேற்றுமை தொகையில மிகும். தொகைனா மறைஞ்சு வந்து தொகையில மிகும். எடுத்துக்காட்டு புலி, தங்கிய தொகை. ஓகேங்களா, புலி தோல், புலித்தோல் வந்து ஆன்சர். இது வந்து புலி இத்தோல். புலித்தோல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. தொகைனா மறைஞ்சு வருது, புலின்னு அது தோல்னு வந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி தொகை வந்தாதான் மிகும கண்டி தொடர்னு அப்படியே டைரக்டா புலின்னு
தோல்னு வந்துச்சுன்னா அந்த அதுன்றது வெளிப்படையா வந்துச்சுன்னா தொடரு அதுல வந்து மிகாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இரு பெயரற்று பண்பு தொகை வல்லினம் மிகும். ஆன்சர் வந்து இது மிகும் தான். இரு பெயரற்று பண்பு தொகை, இரு பெயரற்று பண்பு தொகையில மிகும். எடுத்துக்காட்டு வந்து சாரை பாம்பு. அப்ப சாரை என்றது வந்து நான் பாத்தீங்கன்னா சிறு பெயரு, பாம்புன்றது பொது பெயரு, இந்த மாதிரி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இரு பெயரற்று பண்பு தொகை, இதுல வந்து வல்லினம் மிகும். ஈடுகட்ட எதிர்மறை பெயர்ச்சியும் பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும். அப்ப மூணுமே மிகும், ஒண்ணு மட்டும் மிகாது. நல்லா பாத்துங்க, விதி தொடர் ரெண்டு ஒண்ணுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. சந்திப்பேயற்ற வாக்கியத்தை கண்டறிக. சந்திப்பேனா அர்த்தம்னா அந்த இக்கு இஞ்சி சாரி கசட தப்புறல அந்த மெய் எழுத்துக்கள் வந்து மிகணுமா மிகக்கூடாது, அதுதான் வந்து சந்திப்பே. இப்ப அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது, இதுல வந்து எந்த இடத்துல இப்பு அந்த மெய் எழுத்து வரணும், அந்த வல்லினம் வரணும், வரக்கூடாது, அதுதான் கரெக்டா கண்டுபிடிக்கணும். இதுல அந்த இந்த ஃபர்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அப்படின்ற வார்த்தை வருது. இந்த மாதிரி அந்த இந்த எந்த இந்த மாதிரி வார்த்தை வந்தா அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும். அப்போ அந்த பையன் இப்பு வரணும், அப்ப ரெண்டு இடத்துல இப்பு வருது, அப்ப இது ரெண்டும் வந்து தப்பு. ஓகேங்களா, இது ரெண்டும் வந்து தப்பு. அந்த பையன் அந்த இந்த எந்த எது வந்தாலும் வல்லினம் மிகணும். அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது. அப்ப சொன்ன அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்ன அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, இது ரெண்டுத்தையும் சொன்ன அப்படின்ற வார்த்தை வருது. நல்லா பாத்துங்க. சொன்ன அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்ன கடைசியில் என்ன சவுண்ட்ல முடியுதுன்னா ஆ சவுண்ட்ல முடியுது. ஆ சவுண்ட்ல முடிஞ்சது பெயரச்சம். பெயரச்சத்தின் பின் எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. அப்ப இந்த இடத்துல இச்சு வரக்கூடாது, அப்ப இந்த இடத்துல இச்சு வந்திருக்கு, இது தப்பு. அப்ப இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது, சொன்ன இச்சு இங்க வரக்கூடாது. ஏன்னா இது வந்து பெயரச்சம், பெயரச்சத்துக்கு பின்னாடி எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஆனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய. அப்ப சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தில் இன்னொரு கொஸ்டின், இதுல கம்பல்சரி கொஸ்டின் வர்றது ஏரியா தான் இதெல்லாம். ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஓடா குதிரை. இது வந்து ஓடா அப்படின்னு வருது. ஓடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அதுல வந்து வல்லினம் மிகும். அப்ப இக்கு வருது கரெக்ட். குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது, தொட்டு தொட்டு பார்க்க கூடாது, இது வந்து வன்தொடர் குட்டியில ஒரு சொல். ஓகேங்களா, வன்தொடர் குட்டியில பின்னாடி வல்லினம் மிகும், இப்போ வரது கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து ஃபர்ஸ்டே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கு. அப்ப மீதி மூணு வந்து தப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுல சப் டாபிக், அதுக்கு அடுத்தது இந்த வல்லினம் மிகும் மிக இடம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பெயரை நீக்கி எழுதுக. ஒருமை பன்மை பெயரை நீக்கி எழுத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து தங்கியது. அப்ப பறவைகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பன்மை குறிக்குது, ஒருமை கிடையாது. வந்து பறவைகள்லாம் பன்மை. அப்ப நம்மளுக்கு முடிவு எதுல முடியுதுன்னு பாத்தீங்கன்னா பன்மையில தான் முடியுது. அப்ப தங்கியது அப்படின்னு வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒருமை குறிக்குது, இது தப்பு. நெக்ஸ்ட் பறவைகள் வந்து தங்கினார்கள், இது பன்மையில முடியுது. ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா பறவைகள் என்றது அக்னி, தங்கினார்கள் என்றது உயர்தனை குறிக்குது. அப்ப இதுவும் வராது. நெக்ஸ்ட் பறவைகள் வந்து தங்குகிறது, இந்த தூ வருது, இது வந்து ஒருமை குறிக்குது, இது வராது. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து தங்கின. அப்ப தங்கினா பன்மையை குறிக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பேய் நீக்கம். இதுல பாத்தீங்கன்னா மொழி வளரும் தன்மை உடையன. அப்ப மொழின்றது நம்ம பாத்தீங்கன்னா ஒருமை குறிக்குது, வளரும் தன்மை. உடையனன்றது பன்மை குறிக்குது. அப்ப இது வந்து வராது. மொழி வளரும் தன்மை உள்ளன, இது உள்ளன வராது. நெக்ஸ்ட் மொழி வளரும் தன்மை உடையது. அப்ப நல்லா பாத்துங்க, மொழின்றது ஒருமை, உடையது அப்படின்றது ஒருமை, இது வந்து ஆன்சர் கரெக்ட். அப்போ மொழி வளரும் தன்மை உடையது வந்து ஆன்சர். ஓகேங்களா. லாஸ்ட் என்ன மொழி வளரும் தன்மை உள்ளவை, இதெல்லாம் வந்து பன்மை குறிக்குது, வராது. நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் ஒருமை பன்மை நீக்கி தொடரை தேர்வு செய்க. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை நீக்கி தொடர். உயிரினங்கள் வாழறதுக்கான உணவை உட்கொள்கின்றன. உயிரினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பன்மை. அப்ப கடைசியில் நான் வரும் உட்கொள்கிறது. அப்ப இதுலயும் பன்மையில முடியும், ஏன்னா பன்மையில இருந்து தூ வந்து இது வராது. உட்கொள்கிறதுனா ஒருமை, உட்கொண்டதுனால ஒருமை, உட்கொள்கின்றன. அப்ப இங்கதான் வந்து நம்மளுக்கு வந்து நான் வருது. அப்ப இது வந்து பன்மை. அப்ப ஆன்சர் வந்து உயிரினங்கள் வாழறதுக்கான உணவை உட்கொள்ளுகின்றன. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா உட்கொள்கிறது, உட்கொள்கின்றன அப்படிதான் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மரபு பேயை பார்ப்போம். மரபு பேயை நெக்ஸ்ட் அந்த சப் டாபிக், அதுல வந்து மரபு பேய். மரபு பேயற்ற தொடர் கண்டுபிடின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மரபு பேயற்ற தொடர் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கோழி கூவும். இதுல பாத்தீங்கன்னா மரபு பேய் இல்லாத தொடர் கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கோழி கூவுன்றது தப்பு. கோழி வந்து என்ன பண்ணணும், கொக்கரிக்கும். சேவல் தான் வந்து கூவும். கூகை என்ன பண்ணா குளரும். அப்ப இதுவும் தப்பு. குணுகும் குத்துலாம். குணுகும்னா பாத்தீங்கன்னா புறா தான் குணுகும். அப்ப ஆன்சர் கூகை குளரும், இது வந்து கரெக்ட். சிங்கம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முழங்கும். புலிதான் வந்து உருங்கும். அப்ப இதுவும் தப்பு. ஓகேங்களா. அப்ப ஆன்சர் வந்து சி. இந்த மாடல்ல வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க.
நெக்ஸ்ட் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக வண்டு என்ன பண்ணா முரளும். ஆன்சர் 3ல வரணும் ஸ்டார்ட். ஆப்ஷன் ஏல இருக்கு 3. புறா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குணுகும். அப்ப ஆப்ஷன் 1. பூனை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சீரும். நெக்ஸ்ட் குரங்கு வந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அலப்பும். அப்ப குரங்கு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அலப்பும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத வினை மரபை கண்டறிக. பொருந்தாத வினை மரபு கண்டறிகன்னு கேக்குறாங்க. அப்ப பொருந்தாதன்னு கேக்குறாங்க. பொருந்தாத கேக்குறாங்களா? பொருந்தாத வினை மரபு கேக்குறாங்க. அப்ப அம்பு எய்தார் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பு எய்தார் இருந்தது கரெக்ட். ஆடை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்தார் வரணும். ஓகேங்களா? ஆடை வந்து நெய்தார் அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் சோறு உண்டார் இதுவும் கரெக்ட். சோறு உண் முறுக்கு தின் அதுவும் கரெக்ட். தண்ணீர் குடித்தார் தண்ணீர் வந்து குடித்தார் கரெக்ட். பால் பருகு. அப்ப இதெல்லாமே கரெக்ட். அப்ப எது தப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொருந்தாது வந்து ஆடை செய்தார் வரக்கூடாது, ஆடை நெய்தார் வந்துருக்கும். ஓகேங்களா? அதனால ஆப்ஷன் பி வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் சப் டாபிக்ல வழுவு சொற்களை நீக்குதல். சிலபஸ்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வழுவு சொற்களை நீக்குதல். அப்ப வழுவு சொற்கள் நீக்கல்னா நமக்கு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். தமிழ் வேர்டா இருக்கும். ஓகேங்களா? கரெக்டான தமிழ் வேர்டு இருக்கணும். அதான் வந்து கொஸ்டின். இப்போ வல பக்க சுவரில் எழுதாதேன்னு வரணும். இதுல வந்து வலது பக்க சுவரில் எழுதாதேன்னு வந்திருக்கு. அப்போ இது தப்பு. வலதுன்னு வரக்கூடாது, சுவரில் வரக்கூடாது. வல பக்கம் இது கரெக்ட், சுவரில் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து வல பக்க சுவரில் எழுதாதே ஆப்ஷன் பி. அப்போ இந்த சுவற்றில் நல்லா வரக்கூடாது. வல பக்க சுவரில் எழுதாதேன்னு வரணும். ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அப்பிசி மாசம் அடைமழை என்பாங்க. அப்பிசி மாசம் அடைமழை என்பாங்க அப்படின்னு இதுக்கு வந்து கரெக்டான தமிழ் வேர்ட்ல இருக்கும். அப்பிசி கிடையாது, ஐப்பசி. ஐப்பசின்னு வரணும். ஐப்பசி மாசம் வரணும். ஓகேங்களா? மாசம் வருமா மாதம் வருமா? ஆன்சர் வந்து மாதம் வரணும். அப்ப இது வந்து தப்பு. ஐப்பசி மாதம். அடைமழைன்னு வரக்கூடாது, அடைமழைன்னு வரணும். அப்ப அடைமழைன்னு வரக்கூடாது, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்ப ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சப் டாபிக் பிற மொழி சொற்களை நீக்குதல். அது வந்து கொஸ்டின் பார்க்கலாம். பிற மொழினா வேற லாங்குவேஜ்ல இருக்கிற சொல்லி நீக்கிட்டு தமிழ் சொல்லாத கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ப அதுல என்னன்னு பாருங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது. அப்ப கான்வர்சேஷன்னா இங்கிலீஷ் வார்த்தை, ஆங்கில வார்த்தை. அப்ப அதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உரையாடல். இப்போ அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. இதுதான் வந்து கான்வர்சேஷன். ஓகேங்களா? உரையாடல் நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிற மொழி சொற்களை நீக்கி தூய தமிழ் சொல் உள்ளதை எழுதுக. இப்போ இது வந்து பிற மொழி சொற்கள் நீக்கணும். தமிழ் சொல்ல எழுதணும். இப்போ நீ தான் என் அத்தியந்த சிநேகிதன் என்று கூறி சந்தோஷித்தான். அப்போ இந்த அத்தியந்த சிநேகிதன் அப்படின்னா நான் மீனிங் பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பன் அர்த்தம் தமிழ்ல. ஓகேங்களா? அப்ப நெருங்கிய நண்பன்கிற ஒரு ஆப்ஷன் இதுதான். நெருங்கிய நண்பன் என கூறி சந்தோஷித்தான். சந்தோஷம் அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்ல மகிழ்ச்சி அடைந்தான். அப்ப ஆன்சர் வந்து மகிழ்ச்சி அடைந்தான் வரணும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இதுல பாத்தீங்கன்னா பின்வருவற்றில் பொறுத்துக்க. அப்ப டெலிகேட் கொடுத்துருக்காங்க. டெலிகேட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பேராளர். டெலிகேட்னா பேராளர். சாம்பியன் அப்படின்னா பாத்தீங்கன்னா வாகை சூடி. ப்ரொபோசல் அப்படின்னா பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிக்குது, கருத்துரு. புரோட்டோகால்னா மரபு தகவல். இதுக்கான ஆன்சர் பாருங்க. டெலிகேட்னா 3ல 2 ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் சாம்பியன்னா வாகை சூடி. அப்போ 3 4. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ரொபோஷனல்னா கருத்துரு. புரோட்டோகால்னா பாத்தீங்கன்னா மரபு தகவல். அப்போ 3 4 1 2 வந்து ஆன்சர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாரி சி ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி மாடல்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ரேஷனல் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுக்கு நேரான தமிழ் சொல் வந்து பகுத்தறிவு. ஓகேங்களா? ரேஷனல்னா பகுத்தறிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஹாஸ்பிட்டல்னா நம்மளுக்கு என்ன தமிழ் சொல் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை. நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து பொறுத்துகளா கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்களை பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்றது. அதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்துகள் வந்து பென்ட்ரைவ். பென்ட்ரைவ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பென்ட்ரைவ்னா விரலின்னு அர்த்தம். அப்ப ஆப்ஷன் 2 வரணும். இப்ப இது ரெண்டுமே இருக்கு. விரலி. ப்ரௌசர்னா நம்ம பாத்தீங்கன்னா உளவி. 2 4 வரும். அப்ப அதான் வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கு. 2 4. பென்ட்ரைவ்னா விரலி, ப்ரௌசர்னா உளவி. கசர்னா பாத்தீங்கன்னா ஏவி. 2 4 1. ஃபோல்டர்னா உரை. 2 4 1 5. கிராப்னா பாத்தீங்கன்னா செதுக்கின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் இதாவது பார்த்தீங்கன்னா எட்டாவது டாபிக்ல ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். ஒலி வேறுபாடு பார்த்தோம்னா கான் ரெண்டுமே ஒலி வந்து சவுண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மீனிங் மாறுது. ஒலி வேறுபாடு அறிதல் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா கான்னா எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காடு. அப்போ காடுன்றது ரெண்டு இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் கான் 3 என்ன புரியுது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறத புரியுது. கான்னா நம்ம பார்க்கறது. அப்போ காடு கான்னா ஆன்சர் சி வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இதுவும் ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. வலை இதுலயே வந்து வலைன்னு இருக்கு, இங்கேயும் வலைன்னு இருக்கு. அப்ப இந்த வலை எதை குறிக்குதுன்னா மீன்பிடி வலை. அப்போ ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க, 4 1 2 3. இந்த வலைனா எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொந்து, நம்மளுக்கு வந்து பொந்து குறிக்குது. நெக்ஸ்ட் வாழைனா வாழை மீன், இது வந்து மீன் வகை. வாழை மீன். வாழை இது வந்து எதை குறிக்குதுன்னா மர வகையை குறிக்குது. நம்ம வாழை மரம் சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த மர வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தவறான பொருளை தேர்வு செய்க. அப்போ இதுல வந்து அந்த ஒலி வேறுபாடு இது கொடுத்துருக்காங்க உலை. இதுல வந்து நம்மளுக்கு வந்து 3 கரெக்டா இருக்கும், 1 மட்டும் தான் தப்பா இருக்கும். உலைன்னா நம்ம என்ன பாத்தீங்கன்னா ஒலை வைக்கணும்னு சொல்லும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சாக்க அப்ப அந்த ஒலை தான் அது. கொதிநீர். சேரு இல்ல சோறு கொள்கலன் இது வந்து கரெக்ட் தான். சமைக்க உலை வைத்தல் இதுவும் வந்து கரெக்டா தான் இருக்கும். இந்த உலைனா துன்பம் வராது. அப்ப இதே வந்து ஆப்ஷன் தப்பு தான். இந்த 3 பார்க்கறதால இந்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இது மீனிங் 3 வந்து பாத்துங்க. உலை இந்த பெரிய லைன் வச்சுன்னா எதெல்லாம் குறிக்க பாருங்க, சேரியும் குறிக்குது. நெக்ஸ்ட் மீனியும் குறிக்குது. நெக்ஸ்ட் பிடரி மயிர், உலைனா பிடரி மயிரும் குறிக்குது. நெக்ஸ்ட் உழைனா நம்மளுக்கு வந்து எதை குறிக்குதுன்னா மானு பக்கம். நெக்ஸ்ட் உழைத்தல் இதெல்லாம் வந்து உழைன்ற மீனிங் சொல்லுக்கான மீனிங்கா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 9வது சாப்டர் ஓரெழுத்து ஒருமைக்குரிய பொருளை கண்டறிதல். ஓரெழுத்து ஒருமை சிங்கிளா கேட்கலாம், மேட்ச்ல போலாங்களே கேட்கலாம், தவறான தேர்ந்தெடு சரியான தேர்ந்தெடு எப்படி வேணா கேட்கலாம். கொஸ்டின் இதுல ஊ என்ற ஓரெழுத்து ஒருமைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இறைச்சி. ஆப்ஷன் ஏ வந்து இறைச்சி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தவறாக பொருந்தி உள்ளதை காண். ஆப்ஷன் 2வது கொஸ்டின் பாருங்க, தவறாக பொருந்தி உள்ளதை காண். தவறாக பொருந்தது ஏ அம்பு வந்து கரெக்ட். ஏ அம்பு ஏதல். நெக்ஸ்ட் பூமி இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் கடவுள், தேனாலும் கடவுள். இந்த நோ வறுமைனா தப்பு, இதான் வந்து ஆன்சர். ஏன்னா தப்பானது கேட்கறாங்க, தவறானது கேட்கறாங்க. இந்த நோ எதை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா துன்பம். இந்த நோ எதை குறிக்குன்னா துன்பம். இந்த வறுமை எதை குறிக்குன்னா நெடில் நோன்னு வரணும். ஓகே. நோ தான் வறுமைன்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பேய் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க. பேனா என்னது? பேய் மழை பெய்யும் மேகம். ஆன்சர் வந்து பி, பேனா மேகம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். இதுல பாருங்க, வேர்ச்சொல்லை தேர்வு செய்ததுல அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அமர்ந்தான் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு வந்து ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா வேர்ச்சொல்னா கட்டளை பொருள் வரணும், ஏவலா வரணும், மற்றவங்களை செய்ய சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அமர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அமர்ந்தானுக்கு அமர். நெக்ஸ்ட் வேர்ச்சொல் காண்க. ஞாலம். அப்போ என்ன வரணும்? ஞால். அப்போ இங்க வந்து சும்மா இருக்குது, இங்க கேபிட்டல் இருக்குது, இங்க என்ன பார்த்தீங்கன்னா ஞா. அப்போ ஆன்சர் சி ஞால். நெக்ஸ்ட் வந்து 3வது கொஸ்டின், தனிந்ததுக்கு என்ன வரணும்? தனின்னு வரணும். அப்போ பெரிய நீ தாங்க இருக்குது, அப்போ பெரிய நீ தான் வரணும். ஆன்சர் வந்து ஏல இருக்கு, தனி. வேர்ச்சொல் வந்து தனிந்ததுக்கு தனி. ஓகே. நெக்ஸ்ட் அந்த வேர்ச்சொல் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளன் பேர் தொழில் பெயர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நம்ம வேர்ச்சொல் கேட்பாங்க. இந்த டாபிக் 11வது டாபிக் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்ல கொடுத்துட்டு வினைமுற்று வினையச்சம் வினையாளன் பெயர் தொழில் பெயர் ஏதோ ஒன்று கேட்கறாங்க. ஓகேங்களா. இப்போ பாடு என்பதன் பெயரச்சத்தை தேர்ந்தெடுத்து. பாடு என்பதன் பெயரச்சம்னா என்ன சவுண்ட்ல முடியும்? ஆ சவுண்ட்ல முடியும். இப்போ பாடுன்றதுக்கு ஆன்சர் வந்து பாடிய. இதை வந்து பெயரச்சம் கேட்கறாங்க, பெயரச்சம். இப்போ பாடுதல் என்னன்னா பாத்தீங்கன்னா தொழில் பெயர். பாடினேன் அப்படின்னா வினைமுற்று, பாடியவர் பார்த்தீங்கன்னா வினையாளனின் பெயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தா அப்படின்ற வேர்ச்சொல்ல வினை எச்ச சொல்ல ஒண்ணு ஈல முடியலாம், இல்ல வந்து ஊல முடியலாம். அப்ப தானா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஈலோ ஊல முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தந்து. ஆன்சர் வந்து வினை எச்சம் கேட்கறாங்க, வினை எச்ச சொல் வந்து தந்து. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேடுன்ற வினைமுற்று சொல் கேட்கறாங்க, வினை முற்று கேட்கறாங்க. இப்போ வினை முற்று முடிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தேடினார். ஓகேங்களா. அப்ப தேடுனாலும் தொழிற்பெயர். ஓகேங்களா. தேடினா வினையச்சம், தேடினா பெயரச்சம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஓடுன்ற பேர் சொல்ல தொழில் பெயர் கேட்கறாங்க. அப்ப இல்லு முடியுற மாதிரி வரும். அப்போ ஓடுதல் வந்து ஆன்சர். ஓடுதல் வந்து ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வா என்னும் வேற்றொழிலும் வினையால் அணியும் பெயர் கேட்கறாங்க. அப்ப வினையால் அணியும் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்தவர். இப்ப வந்தான்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வினைமுற்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் 12வது டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க 12வது டாபிக் அகர வரிசைப்படி சொற்களை சீர்திருத்தி எழுதுதல். இப்ப அகர வரிசைப்படி எழுதுனா நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன வரணும் ஆ இக்கு அந்த ஆர்டர்ல வரணும், கடைசியில் அக்க முடியணும். அதுக்கப்புறம் மெய் எழுத்துல இக்கு ஸ்டார்ட் பண்ணணும், இக்கு ஸ்டார்ட் பவர் கா காக்கி கிக்கு அந்த மாதிரி போகணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில என்ன வருதுன்னா மா வரிசை கொடுத்துருக்காங்க. அப்ப மாமா மீ மீ மூ மூ மே மே மை மோ. அப்ப அந்த ஆர்டர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல செகண்ட் ஆப்ஷன். இதை வந்து பாத்தீங்கன்னா மா மா மீ மீ வருது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல வந்து தப்பாயிருக்கு. ஓகேங்களா. மா மா மீ மீ மூ மூ அதுதான் வந்து கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் அது அகர வரிசையில இன்னொரு கொஸ்டின் பார்க்கணும். அகர வரிசையில பாத்தீங்கன்னா வா வரிசை கொடுத்துருக்கோம். அப்ப வா வா வி வி ஊ வே வே வை. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா இருக்கு. ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பாருங்க. 3வது கொஸ்டின் அகர வரிசை பத்தி சரியான அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுங்க. அப்போ இந்த அகர வரிசையில வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தப்பா இருக்கும், 1 மட்டும் கரெக்டா இருக்கும். இதுல இருந்து கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கண், கண்டம், கண்டு, கண்ணி. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் என்ன பண்ணணும், செகண்ட் லெட்டர் செக் பண்ணணும். இன்னு எல்லாமே இன்னும் வருது. ஓகே. அதுக்கப்புறம் டா டாக் அப்புறம் தான் டூ டாக் அந்த டா வரிசைக்கு அப்புறம் தான் நீ வருது. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆ இ இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் செக் பண்ணணும். செகண்ட் லெட்டர் செக் பண்ணும்போது அது ஆர்டரா இருக்க தப்பா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். அப்ப சொற்களை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு கரெக்டா மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அந்த அந்த அடியை வந்து. ஓகேங்களா. அப்போ என்னன்னு பாருங்க ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது. இதுல வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாவே இல்லை. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னு வரும் பாத்தீங்கன்னா அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. மீதி ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும், மீனிங்ஃபுல்லா வராது. நெக்ஸ்ட் பாருங்க சரியான ஒன்றை தேர்வு செய்துக. சரியான ஒன்றை தேர்வு செய்க. அந்த சொல் அரேஞ்ச் பண்றதுதான். தாழ்வு உயர்வு கருதல் பிறப்பில் தவறு இதெல்லாம் வருமானு பாத்தீங்கன்னா வராது. பிறப்பு உயர்வு தாழ்வு கருதல் தவறு அதுவும் வராது. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல், பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. அப்ப ஆன்சர் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பி, பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. ஓகேங்களா. இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. பிறப்பில் உயர்வு கருதல் தாழ்வு தவறு அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்டதில் சீர்கல் முறைப்படுத்தி அமைந்து தொடரை தேர்வு செய்க. அப்போ யாழ்கோடு அன்ன செவிது அங்கு கணை கொடிது. இது வந்து நமக்கு வந்து செய்யுள்ல வரும்போது செய்யுள்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா புரியும். அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா கணை கொடிது யாழ்கோடு செவிது ஆங்கு அண்ண அப்படின்னு வரும். ஓகேங்களா. அப்ப ஆப்ஷன் சி கணை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பெயர் சொல்லின் வகையறிதல். நெக்ஸ்ட் பெயர் சொல்லின் வகையறிதல். பெயர் சொல் நம்மளுக்கு வந்து சொல்லுல என்னென்ன வகை இருக்கும் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், உடிச்சொல், இடைச்சொல் இருக்கும். நெக்ஸ்ட் அதுல வந்து பெயர் சொல்ல என்னென்ன பெயர் இருக்கு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், ஏற்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், சினை பெயர், தொழில் பெயர், அந்த 6 பேர் இருக்கும். அந்த 6 வந்து மேட்ச்ல ஃபாலோவிங் கேட்பாங்க, சிங்கிளாவும் கேட்பாங்க. இப்போ பொருட்பெயர், பொருள்னா என்னது, பொருள் நாற்காலி புத்தகம் வந்து தான் பொருள். அப்போ 3ல ஸ்டார்ட் ஆகணும். ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் வந்து 3 4 1 2. இடத்துல ஸ்டார்ட் ஆகணும். இடப்பெயர், இடப்பெயர்னா இடம் வரணும். வேலு நாமக்கல்லும் இடம். காலம், காலம்னா அது எந்த காலம், நிமிஷம், வாரம், மாசம், நாழிகை, டைம், அது எந்த டைம் கொடுத்தாலும் அது காலத்துல வந்துடும். மாலை இரவும் காலப்பெயர். சினை பெயர்னா நம்ம பாத்தீங்கன்னா சினைனா நம்ம மரம் செடி குடியோட உறுப்பா இருந்தாலும் இல்ல மனுஷன் உறுப்பா இருந்தாலும் அது எது வந்தாலும் சினையில வந்துடும். முகம், கை. ஆன்சர் வந்து 3 4 1 2. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக. பொருட்பெயர், பொறுத்துக்கல பொருட்பெயர். பொருட்பெயர் என்ன குறிக்குது பாத்தீங்கன்னா இதுல பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா பொன்னன். பொன்னுன்றது பொருள், அதுல பொன்னன். ஓகேங்களா. சினை அப்ப 4வது ஆப்ஷன் 2 இருக்கு. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வரும்போது சினை பெயர். சினை பெயர்னா சினைனா உறுப்புன்னு சொன்னோமா, உறுப்பு. கண்ணுதான் வந்து உறுப்பு. 4 3. ஓகே. ரெண்டுமே வருது. இடப்பெயர் இதுல எது இடமா பாத்தீங்கன்னா தென் நாட்டார். தென் நாடுன்னு புரியுது. நாடுன்றது வந்து இடம். ஓகேங்களா. 4 3 2. நெக்ஸ்ட் காலப்பெயர் 4 3 2. இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் சி 4 3. காலம்னா என்ன ஒரு ஏதோ ஒரு காலத்தை குறிக்கணும். ஆதிரியா. நெக்ஸ்ட் பண்பு பெயர், பண்புனா கரியன். கரெக்டா இருக்கு. ஓகேங்களா. கருப்பு கருமை நிறத்தை குறிக்குது பண்பு பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் கேக்குறாங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி பொது பெயர். ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர்னா காரண பெயர்னா தெரிஞ்சுங்க. இடுகுறி பெயர்னா ஏதோ காரணமே இல்லாம ஒரு பெயர் வைக்கிறது. காரண பெயர்னா காரணத்தோட வைக்கிறது. இதுல இடுகுறி பொது பெயர் எது குறிக்குதுன்னா பாத்தீங்கன்னா மரத்தை குறிக்குது. ஆப்ஷன் வந்து சில இருக்கு பாருங்க, மரத்தை குறிக்குது. நெக்ஸ்ட் இடுகுறி சிறப்பு பெயர், அதுல மரம்ன்றது பொருள், அது பனை மரமா, தென்னை மரமா, மாமரமா, ஏதோ ஒரு மரத்தை குறிக்குது வந்து பனை. அப்போ 3 4. நெக்ஸ்ட் காரண பொது பெயர், ஏதோ ஒரு காரணம் கருதி அதுக்கு வந்து பேர் வச்சிருப்பாங்க. அப்ப காரணம் கருதி இப்ப பறக்கிறதுனால பறவைகளுக்கு வந்து பறவைன்னு வச்சிருப்பாங்க.
அது வந்து பொதுவா. அப்ப பறவையில எத்தனையோ வித பறவை இருக்கு. அதுல காரண சிறப்பெயர்ல மரங்கொத்தி. பறவைகள்ல ஒரு வகை வந்து மரங்கொத்தி. அப்ப காரண சிறப்பெயர்னு மரங்கொத்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போவோம். நெக்ஸ்ட் 15வது டாபிக் பாருங்க, இலக்கண குறிப்பறிதல். 15வது டாபிக் பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பறிதல். பின்னொருவர்கள் பொறுத்துக. விரிநகர். விரிநகர்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா வினை தொகை. விரிநகர்னா விரியும் நகர், விரிகின்ற நகர், விரிந்த நகர்னா முக்காலத்தையும் உணர்த்தி வந்தா அதுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா வினை தொகை வரும். ஆப்ஷன் வந்து 2 இடத்துல இருக்கு. ஓகேங்களா? மலர் அடி. மலர் அடி. மலர் போன்ற அடிகளை உடையவள். அப்போ மலர் போன்ற அந்த போன்ற வார்த்தை போலன்ற வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஊமை தொகை. நெக்ஸ்ட் 2, 3. அப்ப ஆன்சர் வந்து பி ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மா பலா வாழை. மாவும் பலாவும் வாழை அப்படி மறைஞ்சிருது, அதனால உண்மை தொகை. முதுமரம். இதை வந்து பிரிச்சாக்கா முதுமை கூட்டல் மரம் வரும். அப்போ பண்பு தொகை. அப்போ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, கூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ் கொடுத்துட்டு அதுல அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருளுக்கான இலக்கண குறிப்பை கேட்கிறாங்க. இப்ப இலக்கண குறிப்பு கூவா, அது வந்து ஆ சவுண்ட், கேபிட்டல் ஆ சவுண்ட் முடிச்சுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஈறுகேட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸ்மால் ஆ சவுண்ட் முடிச்சுன்னா பெயரெச்சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனா உங்களுக்கு என்ன சவுண்ட்ல வரும் பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை. அளபடைனா நீண்டு ஒலித்தல். செய்யுளிசை அளபடை எங்க வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓசை குறையும்போது அதை நிவர்த்தி செய்ய இனிய ஓசையை வரணும். அந்த ஓசையை நிவர்த்தி செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் வந்து ஆ என்ற வார்த்தை வெளிப்படையா வந்துச்சுன்னா அந்த ஆன்ற எழுத்து உயிர் எழுத்து எப்பவுமே சொல்லுக்கு முதல்ல தான் வரும். அளவெடுக்கும் போதுதான் வந்து சொல்லுக்கு கடைசியில எல்லாம் வரும். ஓகேங்களா? அப்போ சொல்லுக்கு இடையிலும் கடைசியிலும் உயிர் எழுத்து வருதுன்னா அது அளபடை. அப்போ வந்து செய்யுளிசை அளபடை ஆன்ற சவுண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து செய்யுளிசை அளபடை. அப்ப ஆன்சர் வந்து 2 இடத்துல இது 4, 4. நெக்ஸ்ட் இன்னிசை அளபடை. இன்னிசை வந்து இசை கரெக்டா இருக்கும், இனிமையான இசை கொடுக்குறதுக்காக இன்னிசை அளபடை சொல்லுவாங்க. இன்னிசை அளபடை இருந்துச்சுன்னா ஊ குழு, நம்மளுக்கு வந்து ஊன்றது குழு. அப்போ இன்னிசை அளபடைனா எதை குறிக்கும் பாருங்க, எடுப்பது ஊ. அப்ப ஆப்ஷன் வந்து 4, 3. அப்ப இதான் 4, 3, 2 வரும். சொல்லிசை அளபடைனா ஈன்ற எழுத்து வரணும். நெக்ஸ்ட் ஒற்றை அளபடைனா ஒற்றை எழுத்து வரணும். ஒற்றை எழுத்துனா மெய் எழுத்து. அப்போ எங்கிறைவன். இது வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் டாபிக் போகும். நெக்ஸ்ட் 16வது டாபிக் பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து. இது அப்போ கொஸ்டின்ல வந்து விடையை கொடுத்துட்டு இருப்பாங்க, அதனால கரெக்டான கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 5 மாடுகள் மேய்ந்தன. இது நம்ம எப்படி கேட்போம், எத்தனை மாடுகள் மேய்ந்தன, அவ்வளவுதான். எத்தனை மாடுகள் மேய்ந்தன. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அது கொஸ்டினா ஃப்ரேம் ஆகாது, கரெக்டா இருக்காது. இந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் வராது, அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்ந்தெடுத்துக்க. இதுல பாத்தீங்கன்னா அன்னம் கூடை முறைந்தால். அன்னம் கூடை முறைந்தால். அப்போ அன்னம் கூடை முறைந்தால்னா அன்னம் கூடை முறைந்தாளா, அன்னம் கூடை முறைந்தால் என்பது சரியா, அன்னம் என்ன செய்தால், அன்னம் என்பது பறவையா. இந்த இடத்துல வந்து அன்னம் வந்து அன்னம் பறவை கிடையாது. அப்ப அன்னம் என்ன செய்தால், அன்னம் என்ன செய்தானா கூடை முடிந்தால் இந்த வேலையை செய்யலாம். அப்போ அன்னம் என்ன செய்தலாம் கூடை முடிந்தால், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுப்பதில் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். ஊரோடு ஒத்து வாழ வந்து ஆன்சர். அதுக்கான கொஸ்டின் ஊரோடு ஒத்து வாழனா ஊர்ல போயிட்டு அது ஒரு இடம்ன்றதுனால ஊரோடு அப்படி ஊரோட எல்லாம் நம்ம ஒத்து வாழ முடியாது, யாருமே இல்லை. அங்க இருக்கிற மக்களை குறியும். அப்ப மக்கள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்திணை. அப்போ உயர்திணையில வர்றதுனால நமக்கு கொஸ்டின் வந்து உயர்திணையை தான் செட் பண்ணும். அப்போ உயர்திணையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாரோடு ஒத்து வாழ வேண்டும். உங்களுக்கு வந்து டவுட் இருந்திருக்கலாம் எதனோடு ஒத்து வாழ வேண்டும்னு. எதனோடுன்னு எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அக்னி குறிக்குது, அதனால இது வந்து வராது. ஊரோடு ஒத்து வாழனா ஊர்ல இருக்கிற மக்கள், அப்ப யாருன்னு வரணும் கொஸ்டின், யாரோடு ஒத்து வாழ வேண்டும். நெக்ஸ்ட் 17வது டாபிக், நமக்கு சிலபஸ்ல 17வது டாபிக் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். இதுல கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து என்ன வாக்கியம் கேட்பாங்க, போட்டியில் தான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். இது நேர்குற்றா அயற்குற்றா அது மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. இது மாதிரி தான் அப்படின்றது வந்தாலும், பெற்றிருப்பதாக ஆகன்றது வந்தாலும், இந்த கூறினார்ன்றது வந்தாலும், கடைசியில் நம்மளுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா அயற்கூற்று. ஆன்சர் வந்து அயற்கூற்று. நேர்கூற்று எப்படி வரும் பாத்தீங்கன்னா மேல கொட்டேஷன் எல்லாம் வரும், இந்த நான் எல்லாம் வராது, தான் வராது, நான் வரும். ஓகேங்களா? கூறினார் அப்படின்னு வராது, என்றார் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் அயற்கூற்று வாக்கியம். அப்போ நேர்கூற்று அயற்கூற்று அதுல இருந்தெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம், தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கு, அந்த தென்னை மரத்துக்கு கிளைகள் ஒரு சில மரத்துக்கு இருக்கும் இருக்காதா, எந்த மரத்துக்குமே இருக்காது. அப்படி அப்பனா அது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒண்ணுதான், அது ஒரு நியூஸ், அது அவ்வளவுதான். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. அப்ப ஆன்சர் என்ன வரணும், அது ஒரு நியூஸ் செய்தி. அப்ப செய்தி தொடரா வரணும். ஒரு சிலர் வந்து இல்லைன்ற வார்த்தை பார்த்துட்டு எதிர்மறை தொடரெல்லாம் போறீங்க, அது வந்து தப்பு. கரெக்டா பாத்துங்க, தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லையா அது அப்படின்றது ஒரு நியூஸ் செய்தி, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்துங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க,
என்னே மயிலின் அழகு, என்னே மயிலின் அழகு. அப்போ உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற, அப்போ உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் குமரன், அப்போ உணர்ச்சி தொடர் எங்க பாருங்க ரெண்டுத்துல இருக்கு. குமரன் பாடம் படித்திலன், அப்போ படிக்கானா நேர்மறை தொடர், படித்திலன் படிக்கலாம், அப்போ எதிர்மறை தொடர், ரெண்டு ஒண்ணு. நெக்ஸ்ட் கனிமொழி பரிசு பெற்றால், கனிமொழி பரிசு பெற்றால் உடன்பாட்டு தொடர். நெக்ஸ்ட் உழைத்து பிழை, அப்போ கஷ்டப்பட்டு போயிடா அப்படின்னு சொல்றது கட்டளை தொடர். அப்போ ஆன்சர் 2 1 4 3 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் டாபிக் போலாம். 18வது டாபிக் வந்துட்டோம். 18வது பாத்தீங்கன்னா தன்வினை பிரிவினை செய்வினை செயல்பாட்டு வினை கண்டுபிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த வீட்டை கட்டினேன்னா அந்த வீட்டுல நானும் இருப்போம், மத்தவங்களும் இருப்பாங்க. அப்ப என்னை தாண்டி மத்தவங்களும் வரதுன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது செய்வினை வாக்கியம். ஆன்சர் சி, செய்வினை வாக்கியம். இதை வீடு என்னால் கட்டப்பட்டது அது மாதிரி வந்துச்சுன்னா செயல்பாட்டு வினை வாக்கியமா வந்துருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கமலா பாடம் கற்பித்தால், இதுல கமலா பாடம் கற்பித்தால், பாடம் கற்பித்தால், கற்பித்தால் அப்ப கற்றால்னா என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா தன்வினை வந்திருக்கும். கற்பித்தால், கற்பித்தால மத்தவங்களுக்கு சொல்லித்தர, அப்ப ஆன்சர் பிறவினை. ஆன்சர் பிறவினை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தன்வினை வாக்கியம் எது என எழுதுக. ஆன்சர்ல கொஸ்டின்ல பாருங்க, தன்வினை வாக்கியம், தன்வினை வாக்கியம் எது அப்படின்னு கேக்குறாங்க. செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான், இது ஆன்சர் பாத்தீங்கன்னா தன்வினை வாக்கியம். செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். இது நான் போய் பேசியேன், போய் பேசுறேன் பேச மாட்டான், அப்ப பேசியேன் எதிர்மறையா வருது. நீ நன்றாக படின்றது ஆர்டர் போடுற மாதிரி கட்டளை தொடரு. பொன்னி இன்னிசை பாட்டு விட்டால், பாட்டு விட்டால், பாடினால்னா தன்வினை, பாட்டு விட்டால் பிறவினை. அப்ப ஆன்சர் தன்வினை செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 19வது டாபிக் பாருங்க. 19வது டாபிக் ஓமையால் விளக்கப்படும் பொருளை தேர்ந்தெடு. இப்போ ஓமையால் விளக்கப்படும் பொருள் இதுல பாத்தீங்கன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல, கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னா வரும் பாருங்க. கடன் பட்டவங்க நெஞ்சம் எப்படி இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும், கவலைக்கிடமா இருக்கும். அப்போ மன கலக்கம், மனம் எப்பவுமே கலங்கி போயிருக்கும், அந்த கடத்தை எப்படி திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் செந்தமிழும் சுவையும் போல. அப்ப செந்தமிழும் சுவைனா, சுவைனா என்னது, சுவையா இருக்குன்னா அது எதை குறிக்குது, இனிமையா இருக்கும். அப்ப செந்தமிழ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இனிமையா இருக்கும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இனிமை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட ஊமை தொடர் இணைகள் சரியற்றது. அப்போ கொஸ்டின்ல நல்லா பார்க்கணும், என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா சரியற்றது. அப்போ தப்பானது எதுன்னு கேட்கறான். அப்போ மீதி 3 தப்பா இருக்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போனா வெளிப்படை தன்மை. அப்போ இது பாத்தீங்கன்னா கரெக்ட். உள்ளங்கையில நெல்லிக்காய வச்சு நான் வெளிப்படையா தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் கிணறு வெட்டுற போதம் கிளம்பி, கிணறு வெட்டினா போதம் கிளம்பி வந்துச்சுன்னா அது எதிர்பாராத நிகழ்வு, அதுவும் கரெக்ட். வேலைக்கு இருக்க நீர் போல, வேல் தானே இது. அப்போ நம்ம பயிர் வச்சிருக்கோம்னா அதை தாண்டி சும்மா இருக்கிற போது இடம் தான் வேல், அதை போயிட்டு நீர் பாய்ச்சினா அது பயனற்ற செயல், அதுவும் கரெக்ட். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல, நெல்லிக்காய் மூட்டையா பிரிச்சு கொட்டினா நம்ம சிதறி ஓடும். அப்போ என்ன ஒற்றுமை இன்மைன்னு வரணும். ஆனா இங்க ஆன்சர் வேற கொடுத்துருக்காங்க. அப்போ ஒற்றுமை இன்மைதான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பாருங்க. 20வது கொஸ்டின். எதுகை மோனை ஏய்பு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. எதுகை மோனை ஏய்பு, இது கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எண்ணியாங்க. இதுல மோனை கேக்குறாங்க. மோனையில கீழ்கதை மேற்கதை இணை பொய்ப்பு இதெல்லாம் கேக்குறாங்க. அதாவது மோனைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். ஏ இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இதுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 4. அப்ப 1 2 4 வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரணும், கீழ்கதுவா ஆன்சர் வரணும். இல்ல 1 2 சரி 1 3 4 வரணும், மேற்கதுவா வரணும். இணைனா 1 2 கோயில்னா என்ன வரணும், நீங்க ஆன்சர் கமெண்ட்ல பண்ணுங்க. காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழ் என்ற பாடல் வரியில் நயங்கள் கேட்கறது. இப்போ நயங்கள்லாம் என்னென்ன வரலாம், மோனைனா என்ன வரும் பாத்தீங்கன்னா முதல் எழுத்து வரணும், ஒன்னா வந்துச்சுன்னா மோனை. அப்ப இதுல இந்த ஒரே அடியில பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா சீர்மோனைன்னு சொல்லுவாங்க. மேலே கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிமோனைன்னு சொல்லுவாங்க. கா எழுது ஃபர்ஸ்ட் எழுத்து வருது, மோனை வருது. 2வது எழுத்து ஒன்னா வந்துச்சுன்னா இது பாத்தீங்கன்னா எதுகை, லா வருது. அப்ப எதுகை வருது. இயல்பு எங்க பாத்தோம்னா கடைசி வார்த்தையில தமிழே தமிழே அப்படின்ற ஒரே சவுண்ட்ல முடிஞ்சா அது இயல்பு. அப்போ மோனை எதுகை இயல்பு 3 வருது. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் இந்த 20வது டாபிக்ல பாத்தீங்கன்னா கடைசியா நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பழமொழிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ உழவு பற்றிய நம்மளுக்கு பழமொழி எதுன்னு கேக்குறாங்க. உழவு பற்றிய பழமொழி அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல், இதை கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு இதுல இன்னொரு ஆப்ஷன் டவுட்ல வந்திருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா வரப்புயர நீர் உயிரும், நீர் உயர நெல் உயிரும். இது வரப்பு நீரை பத்தி தான் சொல்லுறாங்க, நீங்க உழவு பத்தி சொல்லல. அப்போ அகல உழுவதை விட, அந்த உழவுன்ற வார்த்தை அப்படியே வரணும், உழவு இதை ஆழ உழுவதை மேல் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்தல். பழமொழியில தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், தண்ணீர் குறைவா இருந்தாலும் நெருப்பை அணைக்குமா, அழுக்கா இருந்தாலும் நெருப்பை அணைக்குமா, உப்பான உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனா பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஆன்சர் டி.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல கொடுத்த டாபிக் எப்படிலாம் கொஸ்டின் வரும், அந்த சிலபஸ்க்கு இல்லாம ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு, அதுல இருந்து கொஸ்டினையும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஓர். இப்போ இந்த ஒருன்ற வார்த்தை எங்க வரும் பாத்தீங்கன்னா உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி, ஓர்ன்ற வார்த்தை உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும். இப்போ இங்க என்ன பாத்தீங்கன்னா ஈன்றது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஒருன்னு வரணும். இங்க ஒருன்னு கொடுத்துருக்காங்க தப்பு, ஓர்னு வரணும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர்னு வரணும், இது கரெக்ட். அப்புறம் ஒரு பகலும், இது வந்து உயிர் மெய் எழுத்து, ஒரு கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு நாள், நாள்ன்றது உயிர்மை எழுத்து ஒரு. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன். அப்ப நல்லா பார்த்தோம், உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்ற வார்த்தை வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை வரணும். அது வந்து கரெக்டா பார்த்துங்க. நெக்ஸ்ட் தொடரில் ஒரு கரெக்டான தொடர் எதுன்னு கேக்குறாங்க. ஓர் தெய்வீக, அப்போ இந்த தேன்றது உயிர்மை எழுத்து, ஒருன்னு வந்திருக்கணும் தப்பு. அப்போ ஒரு அப்படி எங்க வருவாங்க. நெக்ஸ்ட் ஈ வந்து என்னது உயிரெழுத்து, உயிரெழுத்து மாதிரி ஓர் கரெக்டா இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஓர் இனிய காலை போகுது. இது வந்து ஆக்கு மாடி ஓர்னு வந்திருக்கும், ஈக்கு மாடி ஓர்னு வந்திருக்கும், இது ரெண்டுமே தப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேய்த்தெடுத்ததுல பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு அழகை சுற்றில் ஓர் குளம் இருந்தது. இதுல ஆண்டது உயிரெழுத்து, உயிரெழுத்து மாதிரி ஓர்னு வந்திருக்கும். அப்ப எங்க வருது பாத்தீங்கன்னா ஓர் இங்க வருது. நெக்ஸ்ட் ஒரு குளம்னு வரணும், குளம், இது வந்து குளம்ன்றது என்னது உயிர்மை எழுத்து மாதிரி ஒரு நாள். அப்போ ஓர் அழகை சுற்றில் ஒரு குளம் வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மூவிரம். மூவிரம்னா தன்மை முன்னிலை படற்கை, அதை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம். எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா டேஷ் எங்கு சென்றீர்கள், சென்றீர்கள்னா என்ன, யாரு முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து கேட்கறது. அப்ப நீங்கள் எங்கு சென்றீர்கள்னு வரணும் கொஸ்டின், இங்க வரணும் நீங்கள்னு வரணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, செடியில் பூக்கள் பூத்திருந்தன, செடியில் பூக்கள் பூத்திருந்தன, பூத்திருந்தன என்னன்னு பன்மையை குறிக்குது. அப்ப என்ன பன்மையில வரணும், அவை அழகாக இருந்தன, அதுதான் வந்து பன்மை. ஓகேங்களா. அதெல்லாம் வந்து வராது, அதுதான் ஒருமை. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த வேலையை டேஷ் செய்தேன், இந்த வேலையை செய்தேன். அப்போ என்ன, நானே சொல்லிக்கிறேன், தன்மையில சொல்லிக்கிறேன் செய்தேன். அப்போ இந்த வேலையை நான் செய்தேன், அப்போ செய்தேன்னா நான் செய்தேன், அப்போ நான் வரும். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, எதிர்மறை சொற்கள். எதிர்மறை சொற்கள்னா உங்களுக்கு வந்து 8th புக்ல கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்ல அல்லை, நீவீர் அல்லீர், அப்புறம் அவன் அல்லன், அவள் அல்லல், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா பார்த்துங்க. அதை செய்தது நான் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க, அதை செய்தது நான் அன்று, நான் அன்றுன்னு வரக்கூடாது, இது வந்து படற்கையில அக்ரிணிக்கு வரும், இது தப்பு. நான் அல்லேன், நான் அல்லேன் வந்து கரெக்டா இருக்கும். அதை செய்தது நான் அல்லேன், இது வந்து கரெக்ட். அதை செய்தது நான் அல்ல, இது வந்து வராது. நான் அல்ல, இதுவும் வராது. அல்லேன் கரெக்டா இருக்கும். நான்னா அல்லேன்னு வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்வு செய்தீங்க. அதே வந்து எதிர்மறை சொற்கள்லயே பாத்தீங்கன்னா பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. கண்ணன்ன்றது எங்க போயிருந்தா படற்கையில், அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா படற்கையில் போகும். கண்ணன் அப்படின்றா உயர்த்தி நீ வந்துடும். அப்போ அல்லன் வரணும், அவன் அல்லன், அதை மனப்பாடம் பண்ணீங்கன்னா அவன். படற்கையில கண்ணன் அல்லன். இதே பெண் ஆச்சுன்னா அவள் அல்லல்னு வந்துருக்கும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான தொடரை தேர்வு செய்து. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. அப்போ மலர்ன்றது நம்ம படற்கையில அக்ரிணி குறியுது. அப்போ மலர்னா ஒண்ணு குறியுது. அப்போ மலர் அன்றுன்னு வரணும், மலர் அன்று. மலர் அல்லை நல்லா வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்காலம். நெக்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா முக்காலம். முக்காலம்னா நிகழ்காலம், இருந்த காலம், எதிர்காலம், அந்த முக்காலத்தை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. அப்படி இருந்தனா வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தனா முடிஞ்சு போச்சு. அப்ப எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்சர் வந்து இறந்த காலம். ஆன்சர் வந்து எதை குறிக்குதுன்னா இறந்த காலத்தை குறிக்குது. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. இருக்கின்றன நிகழ்காலத்தில் குறிக்கும், இருக்கும்னா எதிர்காலத்தை குறிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுத்து எதுக்கு. மழை பெய்யாது. மழை பெய்யாதுன்னா எதிர்மறை சொல்லுது. இதுக்கு வந்து எந்த காலத்திலுமே வராது. மழை பெய்யாதுன்னா எதிர்மறை. மழை பெய்யும், பெய்யும் நல்லது எதிர்காலம், இது கரெக்ட். மழை பெய்தது முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து இது இறந்த காலத்தை குறிக்கும். மழை பெய்கின்றது, கிழக்கின்று ஆகின்ற, இதெல்லாம் வந்துச்சுன்னா நிகழ்காலம். ஓகேங்களா. மழை பெய்யும்னா எதிர்காலம். ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கத்து பாருங்க, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு. வள்ளி நாளை திரைப்படம், நாளை நாளை திரைப்படம் நாளைன்னு சொல்றாங்க. அப்ப நாளை என்ன வரணும், பார்ப்பால், எதிர்காலம் வரணும். ஆன்சர் வந்து பார்ப்பால். பார்க்கின்றால்னா நிகழ்காலம், பார்த்தெல்லாம் இருந்த காலத்தை வந்துடும். ஓகேங்களா. பாருங்க. நெக்ஸ்ட் இந்த பாடலின் பொருள் யாது மாணவர் ஆசிரியர் கேட்குது. ஆசிரியர் வந்து ஒரு மாணவர் கேட்டாங்கன்னா ஆசிரியருக்கு தெரியும், அந்த மாணவருக்கு இது தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு செக் பண்றது கேட்குது. அப்ப அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவினா. மாணவரிடம் ஆசிரியர் கேட்டா அறிவினா, ஆசிரியர் கிட்ட மாணவன் கேட்டானா அறியாவினா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டா கட்டுரை எழுத தெரியும். கதை எழுத தெரியுமான்னு கேட்டா எனக்கு கதை எழுத தெரியும் தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா அவனுக்கு தெரியாது பொழுது அது வந்து கட்டுரை எழுதும். அதுக்கு இனமான இன்னொன்னத்தை பத்தி சொல்றேன்னா அது இனம். அப்போ அதுக்கு இனமான இன்னொன்னத்தை பத்தி சொல்றேன்னா இன மொழி விடை ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குற்றியில கூட முற்றில கூட வந்து ரிப்பீட்டா ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அது எப்படி கேட்பாங்கன்னா குற்றியில கூடத்தில் மொத்தம் 6 இருக்குது. அந்த 6 வந்து நெறித்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், நெக்ஸ்ட் உயிர்த்தொடர் குற்றியில கூடும், ஆயத்தொடர் குற்றியில கூடும். அதை வச்சு நம்ம வந்து கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். இதுல பொருந்தாது எதுன்னு கேக்குறாங்க. இப்போ சார்பு இது வந்து குட்டியில ஒரு சொல் தான். காற்று இதுவும் குட்டியில ஒரு சொல். மருந்து இதுவும் குட்டியில ஒரு சொல் தான். ஏன்னா குசுடு துப்புர் கடைசியில முடியும். இந்த மாவுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குட்டியில ஒரு சொல்லவே கிடையாது. குசுடு துப்புர்ல முடிஞ்சாதான் குட்டியில கூட சொல். அதே தனி குறியில அடுத்து ஒரு குட்டியில ஒரு சொல்லும் நம்மளுக்கு வந்து கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து பஸ் இதுவும் குட்டியில ஒரு சொல்லு இல்ல. இது வந்து நான் பாத்தீங்க சொல்லுவாங்கன்னா முற்றியில கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அணி இலக்கணத்துல வந்து நம்மளுக்கு எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னா மோஸ்ட்லி அவ்வளோ கேட்கறது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அன்பு மரணம் முறைத்தாய் நில்வாக்கு அதுல வந்து என்ன அணி வருதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு என்ன அணி வருதுன்னு கேட்கலாம். அன்பு மரணம் முறைத்தாய் நில்வாக்கு கீழே வந்து பண்பும் பயனும் அது அப்படின்னு இருக்கும். அன்புக்கு நேரா பண்பும் அரணுக்கு நேரா பயனும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நிரல் நிறை அணி. ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க ஆகு பெயர். ஆகு பெயர்ல பாருங்க நம்மளுக்கு வந்து என்னென்ன ஆகு பெயர் இருக்கு பாருங்க. அதுல வந்து மொத்தம் 16 ஆகு பெயர் கொடுத்துருப்பாங்க. அதுல பைங்கூழ் வளர்ந்தது இது வந்து சரியற்றது கேட்கறாங்க. கொஸ்டின் வந்து சரியற்றது கேட்கறாங்க. நல்லா பார்த்துங்க. பைங்கூழ் வளர்ந்தது வந்து காரிய ஆகுபாய் கரெக்ட். தலைக்கு 200 தலைன்னு சொல்லியிருக்காங்க. தலைன்னு சினை சினையும் ஆகுபெயர். அப்ப தலைன்னு உறுப்பு சினை இதுவும் கரெக்ட். கம்பரை படிக்கிறேன். கம்பர்ன்றது ஒரு ஆள். அவங்கள படிக்கணும்னா வரணும்னு பாத்தீங்கன்னா கருத்தா ஆகு பெயர் வந்திருக்கும். கருத்தா வந்திருக்கணும். ஓகேங்களா? அதனால இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் மல்லிகை சூடினான். மல்லிகை சூடினான் அப்படின்றது என்னது? மல்லிகைன்றது ஒரு பொருள். அது வந்து சூடினால். அதுக்கப்புறம் மல்லிகை சூடினால் பண்பு ஆக பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அப்ப என்னன்னு வந்திருக்கணும்? பொருள் ஆக பெயர்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்ப இதுமே தப்பு. அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? சரியற்றது கேட்கறாங்க. நல்லா பாத்தீங்கன்னா அப்ப சரியற்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 4 தான் சரியற்றது. வாம்சன் சீலர் இது மாதிரி கொஸ்டின் தான் நம்மளுக்கு டவுட் வந்துடும். சரியற்றது அதை கவனிக்காம சரியானது 1 2 சரின்னு போட்டு கூட நம்மளுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல பிரச்சனை இல்லை. ஆனா அது மாதிரி நிறைய நல்லா செக் பண்ணீங்க. சரியானது கேட்கணும் சரியற்றது கேட்கணும். நெக்ஸ்ட் பாருங்க வலு அமைதி. வலு அமைதி வலுனா பாத்தீங்கன்னா தப்பா சொல்றது. வலு அமைதினா கரெக்டா சொல்றது. அதாவது கரெக்டான எப்படின்னா அது தப்பா தான் இருக்கும். ஆனா நம்ம போல வந்து அதை கரெக்ட்ன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து வலு அமைதி. நாளைக்கு முதல்வர் கோட்டையில் கொடியேற்ற வருகிறார். இப்ப நாளைக்கு வராருன்னா நான் சொல்றேன். நாளைக்கு முதல்வர் கோட்டையில் கொடியேற்ற வருவார்னு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? வருகிறார்னா இப்ப வந்துன்னுக்கிறான்ற மாதிரி கிருக்கின்றான் என்ற நிகழ்காலத்துல குறிக்கிற மாதிரி வந்து ஆனாலும் இது வந்து என்னது இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா காலத்தை வச்சு வருது. அப்போ கால வழிவமைதி. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா கால வழிவமைதி. நெக்ஸ்ட் பாத்துங்க. இந்த டாபிக் எல்லாமே இன்னும் ஒரு சில டாபிக் வந்து கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இலக்கிய வகை சொற்கள் சரியாக பொருந்தாது எதுன்னு கேட்கறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா பொருந்தாதது எதுன்னு கேட்கறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இலக்கிய சொற்கள் வந்து சொல் இலக்கணம் இலக்கண முறைப்படி 4 இருக்கும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய முறைப்படி 4 இருக்கும். இயற்சொல், வரசொல், திரிசொல், திசை சொல் இருக்கும். இயற்சொல்னா இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து இது சூரியன். இப்போ பொறுத்து அதுக்கு சூரியன் கரெக்ட். வடச்சொல்னா வடமொழியிலிருந்து வந்தது. நம்மளுக்கு வந்து அப்படியே வச்சுன்னா வடமொழியிலிருந்து கமலம் இதுவும் கரெக்ட். திரி சொல்ல நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா திரி சொல்லா நம்மளுக்கு படிச்சவங்க மட்டும்தான் புரியணும். அது வந்து சொல்லும் பொருளும் படிக்கணும் பாத்தீங்கன்னா செய்யல அது. அப்போ அழகான்றது நம்மளுக்கு மீனிங் தெரியுது. இது வந்து திரி சொல் கிடையாது. திசை சொல்னா வடமொழி தவிர மீதி எந்த லாங்குவேஜ் இருந்து வந்தாலும் நம்மளுக்கு திசை சொல் கேணி. கேணினா நம்ம என்ன சொல்றோம்? பெரிய கிணறுன்னு அர்த்தம். அப்போ வந்து கேணின்றது திசை சொல் கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா இதுதான் தப்பு. திரி சொல் வந்து தப்பு. நெக்ஸ்ட் இப்பசு இதில் இடம் பெறுவது. இதுல வந்து இப்பசு அப்பசு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பசு இங்க இருக்கிறது அப்படின்னா பாத்தீங்கன்னா அண்மை சுட்ட குறியுது. அதே அப்பசுன்னு கொடுத்துருந்தாங்க சேமை சுட்டு. ஓகேங்களா? அண்மை சுட்டு சேமை சுட்டு. அதுல வந்து சுட்டு திரிவுனா பாத்தீங்கன்னா இந்த பசுன்னு கொடுத்துருப்பாங்க. சுட்டு திரிவுனா இந்த பசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல அகச்சுட்டு புறச்சுட்டு அகனா அதுல இருக்கிற அந்த சுட்டி எழுத்து ஈ அதுக்கப்புறம் அந்த சுட்டு எழுத்தெல்லாம் வந்து நீக்கினீங்கன்னா ஈ ஆ உ அதை வந்து நீக்கினீங்கன்னா பொருள் தரலன்னா அது வந்து அகச்சுட்டு. அந்த சுட்டு எழுத்து நீக்கியும் பொருள் தந்தா அது என்னன்னு பாத்தீங்கன்னா புறச்சுட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெண்பா. வெண்பான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செப்பல் ஓசை உடையது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்பான்றது 2 பேர் வந்து பேசுற மாதிரி இருக்கும். வெண்பா வந்து 2 பேர் பேசுற மாதிரி இருக்கும். செப்பல் ஓசை இது வந்து 3 இங்கேயும் இருக்கு இங்க இருக்கு.
ஆசிரியர் ஆசிரியர் போனா அகவலோசை வருது, சொற்பொழிவு ஆற்றுவது போன்றது. அப்போ சொற்பொழிவு 3 4, இங்க 1 2. நெக்ஸ்ட் கலிப்பான அந்த மாதிரி எப்பவுமே கலிதான் உயர்ந்தே வருவது. நெக்ஸ்ட் வஞ்சி பணம் எப்பவுமே என்ன ரொம்ப தாழ்ந்தே வருது. ஆன்சர் வந்து டி 3 4 1 2 ஆன்சர். நம்ம வந்து இதோட பாத்தீங்கன்னா இந்த இலக்கண பகுதியில நம்மளுக்கு 20 சாப்டரும் நம்ம பகுதி ஆள டிஎன்பிசில 20 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 டாபிக் பிளஸ் அதோட எக்ஸ்ட்ரா எப்படி எல்லாம் எழுதணும் கொஸ்டின் வருதுன்னு பார்த்தோம். இதோட வந்து அடுத்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா பகுதி இலக்கியத்துல செய்யுள்ள நமக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும், அது எந்த டாபிக், அந்த என்னென்ன டாபிக், அந்த எந்த டாபிக் உள்ள என்னென்ன கொஸ்டின் வருதும் அதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே.